ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோட என்ன பார்க்க போறோம்னா, நீங்க பார்த்த அந்த கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம தண்ணியில போட்டு 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். அதுல தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன். இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் அந்த தண்ணியில சேர்த்துட்டு நல்லா வேக வைக்க போறோம். உருளைக்கிழங்கு 3/4 பதம் வெந்தா போதும். அப்பதான் நம்ம ஃப்ரை பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா வேகக்கூடாது. 75% வெந்தா போதும். வேகிறதுக்கு ஒரு 3 to 4 நிமிஷம் ஆகும். இதை நம்ம கரெக்டா வேக வச்சு எடுக்கிறதுல தான் இருக்கு இது கிறிஸ்பியா வர்றது. இப்ப பாருங்க, ஒரு 3/4 பதம் நல்லா வெந்திருக்கு. இப்ப எடுத்து வச்சுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்க வேற ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் ஒரு டிஷ்யூ பேப்பர் மேல போட்டு ரூம் டெம்பரேச்சர் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஆற விட்டுறணும். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மேல ஒரு சின்ன ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கலாம். கார்ன்ஃபிளவர் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இப்படி கார்ன்ஃபிளவர் சேர்த்து ஃப்ரை பண்றதால உருளைக்கிழங்கு ஆறினாலும் கொஞ்சம் கிறிஸ்பியாவே இருக்கும். சூடா இருக்கும் போது தான் கிறிஸ்பியா இருக்கும்னு இல்ல, நம்ம ஆறினதுக்கு அப்புறம் சாப்பிடும் போது கூட நல்லா கிறிஸ்பியா இருக்கும். உருளைக்கிழங்கோட எல்லா பக்கமும் கார்ன்ஃபிளவர் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நாம கார்ன்ஃபிளவர் கலந்து வச்ச உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ண போறோம். அதுக்கு நான் கடாயில ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு ஆயில் போட்டிருக்கேன். அது சூடானதுக்கு அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் அதுல போட்டு ஃப்ரை பண்ண போறேன். உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணா போதுங்க. கலர் மாறுறதுக்குள்ள நாம எடுத்துடணும். கலர் மாறதுக்கு முன்னாடியே பார்த்து கரெக்டா எடுத்துருங்க. இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி டீப் ஃப்ரை பண்ண போறோம். இப்ப பாருங்க, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல நாம எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம மீதி இருக்க உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறணுங்க. ஆறினதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்க போறோம். இப்ப இது நான் மீதி இருக்க உருளைக்கிழங்க தான் 2வது முறையா போட்டு பொரிச்சிட்டு இருக்கேன். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணணும்.
முதல் தடவை பொரிக்கும் போது கலர் மாறுறதுக்குள்ளேயே ஒரு 2 நிமிஷத்துல எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது ஆறினதுக்கு அப்புறம் மறுபடியும் டீப் ஃப்ரை பண்ணணும். இப்ப நான் அந்த மாதிரி தான் 2வது முறையா டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வர வரைக்கும் நாம பொரிக்கணும். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சே பொரிச்சு எடுக்கணுங்க, இல்லைன்னா சீக்கிரமா தீஞ்சிரும். இப்ப பாருங்க நல்லா கிறிஸ்பியா ஆயிருக்கு. இந்த சமயத்துல நாம எடுத்துக்கலாம். இப்ப நாம எல்லா உருளைக்கிழங்கையும் 2வது முறையா பொரிச்சு எடுத்தாச்சு. இதுல நான் வந்து இன்னைக்கு சில்லி பவுடர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பெப்பர் பவுடர் கூட போட்டுக்கலாம். சில்லி பவுடர் போட்டுட்டு உப்பு கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க, இல்லைன்னா மேல கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மோட பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.